வணக்கம். இது உங்கள் டெமோக்ராட்டிக் தமிழன் யூடியூப் சேனல். இதில் சமூகம் சார்ந்த உரிமைகளுக்காகவும் அவை பாதிக்கப்படும் போதும் அவற்றை பொதுவழியில் கொணர வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வணக்கம், கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன், டெமோக்ராட்டிக் தமிழன் யூடியூப் சேனலுக்காக. நண்பர்களே, இன்றைக்கு குஜராத்திலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம பல்வேறு செய்திகளை அங்கங்கே இருந்து எவ்வளவு டபுள் இன்ஜின் சர்க்கார் எவ்வளவு மோசமாக அங்கே ஆட்சி நடத்துகிறது என்றெல்லாம் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு குஜராத் எப்படிப்பட்ட மாநிலம், இந்த நாட்டிற்கான பிரதமரை அங்கிருந்து தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கக்கூடிய ஒரு மாநிலம். பல 10 ஆண்டுகளாக அங்கே பாஜக ஆட்சி தான் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் இன்றைக்கு 2004 அந்த நாடாளுமன்ற தேர்தல் ஆட்சிக்கு வந்தாங்க இல்லையா பாஜக. அதற்கு முன்னால் தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவில் பல மாநிலங்களிலையும் சரி, வாக்கு கேட்பதற்காக அவர்கள் என்ன சொன்னாங்க, எப்படியெல்லாம் குஜராத் சீரும் சிறப்புமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அங்கு உள்ள நகரங்களை காண்பித்து என்ன சொன்னாங்க தெரியுமா? உண்மையிலேயே நம்ம நம்புறோம். இந்த ஊடகங்கள் இருக்காங்களே, கோடி மீடியா, சீனாவில் உள்ள பெரிய பெரிய அழகான நகரங்களை எல்லாம் காண்பித்து இதுதான் குஜராத் என்று காண்பித்தார்கள். குஜராத்திலிருந்து நாம் பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். இப்பொழுது ஒரு காட்சியை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன், பாருங்கள். குஜராத்தில் உள்ள ஒரு அரசு பள்ளியினுடைய அவலமான நிலையை நீங்கள் பார்க்கலாம். ஒரு அம்மையார் ஊடகவியலாளர் அங்கே சென்று ஒவ்வொரு இடமாக படம் பிடிக்கிறார். அவருக்கு எந்த அளவிற்கு பாதுகாப்பு இனி இருக்குமோ எனக்கு தெரியாது. ஆனாலும் அவர் துணிந்து அந்த செயல்பாட்டை செய்திருக்கிறார். இந்த காணொளியை நீங்கள் பாருங்கள். બોયઝ વચ્ચે સ્કૂલમાં જેની હાલત કંઈક આવી છે. આ જોઈ શકે છે, સ્ટોર રૂમ બનાવીને રાખ્યો છે વોશરૂમને. தோழர்கள் கவனத்திற்கு, நம்முடைய இந்த சேனல் சமூகம் சார்ந்த கருத்துக்களுக்காக, சமூகத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கான நம்மாலான முடிந்த சில நல்ல கருத்துக்களை கொண்டு வருவதற்காகத்தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதில் அந்த செய்திகள் தான் கொண்டு வந்திருக்கிறோம். தோழர்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றும் இது குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் லைக் செய்து ஃபீட்பேக்கு கொடுங்க. எந்த ஊரிலிருந்து நீங்கள் இதை பார்க்கிறீர்கள் என்பது குறித்தும் நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுக்க வேண்டும், குறித்து கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் இந்த செய்தி என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த காணொளியிலே இப்பொழுது சொல்லுங்கள், பார்த்துவிட்டு தமிழ்நாட்டில் உள்ள எந்த கிராமத்திலாவது உங்களால் உறுதி சொல்ல முடியுமா இப்படிப்பட்ட ஒரு பள்ளி இருந்தது என்று சொல்ல முடியுமா? நாய்கள் அங்கே பள்ளியிலே படுத்திருக்கின்றன. அங்கே உள்ள அந்த கழிப்பறைகள் இடிந்து கிடக்கின்றன. ஜன்னல்கள், சாளரங்கள் அங்கே கிடையவே கிடையாது, பேர்த்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு பள்ளி எங்காவது தமிழ்நாட்டில் உண்டா? ஒரு வசதியான, ஒரு வாய்ப்பான ஒரு மாநிலத்தில் பள்ளியில், அங்கு உள்ள பள்ளிகளில் படிக்கக்கூடிய வாய்ப்பு நம்முடைய குழந்தைகளுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நினைத்து நாம் பெருமைப்பட வேண்டும். அதற்கு காரணம் 10 ஆண்டுகளாக நம்முடைய தமிழ்நாட்டை ஆட்சி செய்து வந்த இந்த கட்சிகள். அது அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் இவர்கள்தான் இந்த நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஒரு உயர்ந்த நிலைக்கு, கல்வியினுடைய ஒரு சிறந்த நிலைக்கு காரணம் என்பதை எவரும் மறுக்க முடியாது. நீங்கள் எந்த கட்சிகளை சேர்ந்தவர்களாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போங்கள், ஆனால் இதை நீங்கள் கண்டிப்பாக ஒத்துக்கொண்டாக வேண்டும். எந்த பள்ளியும் இதுபோல் இருக்க முடியாது, இனி இருக்கவும் நாம் அனுமதிக்க முடியாது. அந்த மாடல் நமக்கு வேண்டாம், தமிழ்நாட்டு மாடலே நமக்கு போதும் என்கின்ற அளவிற்கு இந்த செய்தியை நமக்கு ஒரு பாடமாக சொல்லுகிறது. அடுத்து ஒரு செய்தி பாருங்க. திரும்பவும் இன்றைக்கு அந்த டபுள் இன்ஜின் தான். அமிர்தசரஸ்ல இருந்து டெல்லி கட்ரா அந்த எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலைனா மிக வேகமாக அங்கு பஸ்கள் போகும், 100 கிலோமீட்டருக்கு மேலே கார்கள் போவதற்கான ஒரு வேகமான நெடுஞ்சாலை. அந்த நெடுஞ்சாலையில் சாலையில் பெரிய பெரிய சிமெண்ட் பிளாக் வச்சுருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். அது அசைக்க முடியாது. அது எதற்குன்னா, வேகமாக போகும்போது லாரிகளோ பஸ்ஸுகளோ அல்லது கார்களோ அது மேலே இடித்து அப்பால் உள்ள பள்ளங்களில் அல்லது கிடுகிடு பள்ளங்களிலோ அல்லது ஆறுகளிலோ அல்லது கீழே விழுந்து விடக்கூடாது என்பதற்காக, மலைச்சரிவுகளிலோ, அதற்காக அது வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எவ்வளவு வலுவாக இருக்கும். ஆனால் இங்கே ஒரு ஓய்வு பெற்ற இந்திய விமானப்படையை சேர்ந்தவர் இங்கே உங்களுக்கு என்ன காண்பித்து கொண்டிருக்கிறார் என்று பாருங்கள். அந்த தடுப்பு சுவர்களினுடைய பிளாக்குகள் கான்கிரீட், சிமெண்ட், அயன் ராடு கொண்டு கட்டப்பட்டு இருக்க வேண்டும்.
ஆனால் அவற்றிற்கு பதிலாக அந்த அயன் ராடுக்கு பதிலாக உள்ளே வெறும் பிளாஸ்டிக்கான சில பொருள்களை வைத்திருக்கிறார்கள். இரும்பு ராடு கிடையாது. நினைத்து பாருங்கள் நண்பர்களே, அந்த படங்களை பாருங்கள், வேதனையாக இருக்கிறது. அங்கே போகக்கூடிய நண்பர்கள், அங்கு போகக்கூடிய அந்த மக்கள், சிறிது கார் அங்கே இடித்தாலும் அதல பாதாளத்திலே அங்கே சென்று விளக்குந்து மரணிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அந்த தடுப்பு சுவர் அதில் எதுவுமே கிடையாது என்ற செய்தியை பார்க்கும் பொழுது எதிலெல்லாம் கொள்ளையடிக்க முடியும் என்று அவர்கள் யோசித்து யோசித்து அவர்கள் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள், ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் இதில் பார்க்கலாம். இன்னொரு மிக முக்கியமான செய்தி, கடந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி டெல்லியில் தல்கோத்ரா அந்த மைதானத்தில் இந்தியாவில் உள்ள உழைக்கும் மக்கள் அவ்வளவு பேரும், விவசாயிகளும் தொழிலாளிகளும் சேர்ந்து இணைந்து இந்த 12 ஆண்டு கால மோடியினுடைய மக்கள் விரோத, தொழிலாளர் விரோத, விவசாயிகள் விரோத ஆட்சி என்னென்ன வகையிலே நமக்கு இடர்பாடாக இருக்கிறது, நம்மை அழித்து கொண்டிருக்கிறது என்பதை எதிர்க்கும் வகையில், அந்த கொள்கைகளை அவர்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில், இல்லை என்று சொன்னால் அவர்களையே மாற்றி அமைக்கும் வேண்டும் என்கின்ற வகையிலே, அதாவது ஆகஸ்ட் 9ஆம் தேதி இந்தியாவில் கடந்த வெள்ளையனே வெளியேறு காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக நடந்த போராட்டத்தினுடைய அந்த நினைவை போற்றும் வகையிலே 9ஆம் தேதி நடக்க வேண்டிய போராட்டம் 10ஆம் தேதி, அது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் நேற்றைய தினம் இந்தியா முழுவதும் ஜெயில் நிரப்பு போராட்டம், சிறை நிரப்பு போராட்டம் இந்தியா முழுவதும் விவசாயிகள், நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய SKM ஐக்கிய விவசாயிகள் முன்னணியும் தொழிலாளர்கள் அமைப்பும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தின. சென்னையிலே இன்றைக்கி தமிழ்நாட்டில் முழுக்க பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான பேர் கலந்து கொண்டார்கள். 100க்கும் மேற்பட்ட இடத்தில் மறியல் செய்தனர். சென்னையில் 4 இடங்களில், வட சென்னையில் மூலக்கடையில், மத்திய சென்னையில் தாராப்பூர் டவரில், தென் சென்னையில் தாம்பரத்தில், கிண்டியில் என்று 4 இடங்களில் நடந்தன. இதில் நாங்கள் பங்கேற்பதற்கான, சிறை செல்லுவதற்கான, அந்த கைது செய்யப்படுவதற்கான ஒரு நல்வாய்ப்பு கிடைத்தது. என்னென்ன கோரிக்கைகள்னு பாருங்கள். முக்கியமான கோரிக்கைகள் ஒரு 2-3 மட்டும் சொல்லிடுறேன். தொழிலாளர்களுக்கு விரோதமான 4 தொகுப்பு சட்டத்தை கொண்டு வந்து அவர்களுக்கு எதிரான அந்த பல்வேறு சட்டங்கள் இருக்குது, அதெல்லாம் காலி பண்ணிவிட்டு 4 தொகுப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. 1. 2வது 8 மணி நேர வேலை, பணியிட மற்றும் பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு, வேலை நிறுத்த உரிமை கேட்டு. 3வது விவசாயிகள் விரோத, விவசாயிகளை அழிக்கக்கூடிய அமெரிக்க இந்திய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், சுதந்திர அந்த வர்த்தக ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கிறது. இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான விவசாயிகளும் தொழிலாளர்களும் மோடி அரசிற்கு மணியடிக்கக்கூடிய வகையிலே இந்த போராட்டத்தை நடத்தி சிறை சென்றிருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அடுத்த ஒரு செய்தி, TG மோகன்தாஸ், இந்த பேர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? போன மாதம் ஜந்தர் மந்தரில் மிகப்பெரிய அளவிற்கு இளைஞர்களுடைய எழுச்சி நடந்த பொழுது, போராட்டம் நடந்த பொழுது, இந்த மனிதர் தன்னுடைய வாயிலிருந்து முத்தான வார்த்தைகளை உதிர்த்தார். என்ன தெரியுமா? அவர் RSSகாரர், கேரளாவை சேர்ந்தவர். என்ன சொன்னார்? அங்கே இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை சுட்டு கொல்ல வேண்டும், அவர்களுடைய குடும்பத்தினருக்கு சுட்டு கொன்றுவிட்டு அவர்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்து அந்த உடல்களை அப்புறப்படுத்த வேண்டும். அதுபோல் அங்குள்ள இளம் பெண்கள் எல்லோரும் பல முறை கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு ஆளானவர்கள், அவர்கள் அங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள். இவர்கள் அங்கே பாலியல் வல்லுறவு மீண்டும் செய்யப்பட்டால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், எங்கும் பெறாது, அதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டார்கள் என்ற ஒரு மிக மிக மோசமான, கொடுமையான, இளைஞர்கள் விரோத, பெண்ணிய விரோத அந்த கருத்துக்களை அந்த RSSனுடைய முக்கியமான நபர் வெளியிட்டுள்ளார். அவர் சாதாரண நபர் இல்லை, பழைய ஐடியாலாக தத்துவ ஞானியாக இருந்தவர், கோட்பாட்டாளர் அவர். அவரை நேற்று முன்தினம் கேரளா போலீஸார் அவர் அந்த சொன்ன அந்த சொற்றொடர்களுக்காக அவர் இளைஞர்களை அவ்வளவு துவம்சமாக பேசிய காரணத்திற்காக கைது செய்திருக்கிறார்கள். வரவேற்கத்தக்க அம்சம் என்ற செய்தியுடன் இந்த செய்தியை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
சமுதாயத்தை பாதிக்கின்ற இது போன்ற பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் அவற்றை தீர்ப்பதற்குமான திசையில் அனைவரும் பயணிப்போம். அதற்கு உங்களுடைய இந்த டெமோக்ராட்டிக் சேனலை ஆதரவளியுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து பயணிப்போம்.